ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்க்கு தெரிஞ்சிக்கக்கூடிய 10 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் எங்கே இருந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக கன்ஃபியூஷனே இருக்கும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவை. ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ முக்கியமாக தேவை அப்படிங்கிறது இந்த டிமேட் அக்கௌண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்ல, இதுதான் அந்த டிமேட். இதில் எனக்கு என்ன கம்பெனி வேணுமோ, சரிங்களா, இப்போ டாடா ஸ்டீல் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணேன் அப்படின்னா, நான் என்எஸ்சியில் வாங்கணுமா பிஎஸ்சியில் வாங்கணுமா அப்படிங்கிறது இதிலே ஷோ ஆகும். சரிங்களா, நீங்கள் ஷேரை வாங்கணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் தேவை. ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நேராக போயிட்டு கூகுளில் போயிட்டு இந்தியா நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஒரு லிஸ்ட்டே வரும். நம்பர் 1 தான் எப்போதுமே வந்து ஒரு ட்ரேடர் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸு, அப்புறம் எஸ்பிஐஎன், டாப் 10ன்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த டாப் 10ம் தெரிஞ்சிடும். சரிங்களா, அதில் யார் நம்பர் 1 அவரை யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு 0 தான் இருக்கும். இப்போ நான் ஷோ பண்ணுற அக்கௌண்ட்டு 0 தான். இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பயன்படுத்தி கூட நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரெண்டாவது விஷயம், நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதே இந்த சார்ட். இந்த சார்ட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய இடத்த கம்க்ராஸ் பண்ணிட்டு தான் ஓரளவுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும்னு வந்திருப்பீங்க. ஆனால் இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபியராக இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே வந்து என்ன அப்படின்னா, சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். நான் என்னங்கிறத அதில் ஷோ பண்ணுறேன். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு லைன், அதாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் நேம் இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வாரீங்கன்னா எங்கள் டெக்னிக்கல் நேமே ஒரு 100 நேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கும். அதை இமீடியட்டாக கற்றுக்கங்க. சரிங்களா, கீழே வரைகிற லைன் பேர் வந்து சப்போர்ட், மேலே இருக்க லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்னிக்கல் இந்த சார்ட்டை பார்க்குற இடத்துல 2 இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். ஒன்று இந்த லைனை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். இன்னொன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது பை. சரிங்களா, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல். அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். செல் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வரும், அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, ஓகே ஃபைன். இப்போது நான் இங்கே இருக்கிற வீக்லி டைம் ஃப்ரேம், அதாவது இங்கே மாற்றி நான் வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நான் அந்த ஜிக்ஸாக் மோட் வரைஞ்சி காட்டினேன் பாருங்கள், அது இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னல, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இது சின்ன சின்ன டேர்ம்ஸ், இது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். சரிங்களா, இது ஒரு ட்ரேடருக்கு தேவை கிடையாது. நான் இப்போ ஒரு சார்ட் காட்டினல, அது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா அந்த சார்ட் மட்டும்தான். இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு கம்பெனியில் கடன் இருக்கா இல்லையா, அந்த கம்பெனி எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கு, சரிங்களா, அது டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்களா, தொடர்ந்து எப்படி டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸை வரும். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. சரிங்களா, நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியதே இந்த என்எஸ்சி வெப்சைட். ஸோ இந்த என்எஸ்சி வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு நிறையா ஸ்டாக் இருக்கும். சரிங்களா, இல்லை நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 இருக்கும். அதை விட்டு இண்டிசஸ் போனால் கூட உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது என்னங்கிறதில் கற்றுக்கிறதுல எஃபர்ட் போடுங்க. நெஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, சென்செக்ஸில் 30 கம்பெனி, அதாவது 5000 கம்பெனி இருக்குது. அதுலேருந்து 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் பங்கு சந்தை நிலவரம் என்ன, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தானே அப்படி சொல்கிறாங்களே. இதே மாதிரி என்எஸ்சியில் 2050 கம்பெனி இருக்குது. சரிங்களா, இதில் டாப் 50. சரிங்களா, இதை வச்சு தான் நெஃப்ட் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. எல்லா செக்டார்லேருந்து கம்பெனிஸ் எடுத்து டிரைவ் பண்ணி சொல்கிறது. இதில் நெக்ஸ்ட்டு 50 மோரோவர். சரிங்களா, எல்லாருமே ட்ரேட் எடுக்கக்கூடிய இடமே எங்கே அப்படின்னா இதுதான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்கிற விஷயமும், நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதிலே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா,
அந்த கடையில் அந்த பொருள் இல்லைன்னா கிடைக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் ஷேரை வாங்கிடலாம், விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் வேணும். சரிங்களா? நீங்கள் அடுத்தடுத்து ரொம்ப கீழே போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அதனால தான் இந்த Nifty 50 Next 50 நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அதாவது ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் பேசலை, நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது இப்போ எல்லாமே ட்ரேடை பற்றி. சரிங்களா? ட்ரேடு பொறுத்த மட்டும் இது ரெண்டுலேயும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. 5வது ரொம்ப வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் வந்தோடனே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். சரிங்களா? அதாவது இங்கே உங்களுக்கு இண்டிகேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஷோ பண்ணும். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத இண்டிகேட்டர் ஷோ பண்ணும். அப்போது அதனுடைய அட்வைஸை கேட்டு பண்ணுறது கூட ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் பியரிஷ், சரிங்களா, 4 இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது. புல்லிஷ் அப்படிங்கிறது 12 இண்டிகேட்டர் சொல்லுது. இல்லை நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது 11 சொல்லுது. சரிங்களா? ஸோ நான் சொன்னால உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணச்ச, சரிங்களா, இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி மேலே போகுமா கீழே இறங்குமாங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 6வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்எஸ்சியில் ஏதோ ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாக்கை இதில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டிவிஎஸ் மோட்டார் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் பை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கலாம். செல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் கீழே சரியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக் கீழே சரியும். சரிங்களா? 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வருதுன்னா 100 ரூபாய்க்கு செல் பண்ணி, சரிங்களா, 90 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 10 ரூபா ப்ராஃபிட். அதை லாங் டேர்மில் பண்ண முடியாது. இன்ட்ராடே அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ட்ராடே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். 7வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிவரேஜ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த லிவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஷேரோட விலை எவ்வளோன்னு பாருங்கள், 2813 இருக்குது. சரிங்களா? 0.30 இருக்குது. ஆனால் நான் இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். இதே இது நான் லாங் டேர்ம் கிளிக் பண்ணால் இங்கே இருக்க அமௌண்ட் அப்படியே எனக்கு இங்கே ஷோ ஆயிரும். சரிங்களா? நான் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே இருக்க அமௌண்ட் இங்கே ஷோ ஆயிரும் பாருங்கள். இது இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணால் மாறும். 5x கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். இதுலேயும் இன்னொரு டவுட் வரும், சார் நான் 1 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் எடுத்துட்டேன், எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இல்லை, ரிஸ்க் ரிவார்டாக கால்குலேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு 10% கீழே ஏறவோ இறங்கவோ செய்யாது. சரிங்களா? அப்படி நீங்கள் பார்த்தாலும் 50,000 ரூபா தான் லாஸ் வரும் நீங்கள் 5 லட்சத்துக்கு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா. அதை அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக வச்சுருக்கிறாங்க. 8வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எப்பப்போ ஹாலிடேஸ் வருது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அபவுட் வந்துட்டு ஹாலிடேஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் மார்க்கெட் எப்போல்லாம் லீவ் இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் கட்டாயமாக ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா? 9வது விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் F1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுலையா ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ 50,000 அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணாலே இங்கே உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஷோ ஆகும் பேங்க் நிஃப்டிக்குள்ளது. சரிங்களா? இது என்னங்கிறதெல்லாம் கற்றுக்கிறதுல உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. ஸோ இது முழுவதுமாக ப்ரிடிக்ஷன். நீங்கள் ட்ரேடுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமே இதுதான். சரிங்களா? நீங்கள் ட்ரேடில் நல்ல லெவலில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் பக்கம் நீங்கள் அழகாக வரலாம். 9வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரிங்களா, நிறையா லாஸ் அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு பிம்பம் இங்கே க்ரியேட் ஆகும். ஏன்னா ஒன்றுமே தெரியாது, நம்ம இப்போ தான் ட்ரேடுக்கு வந்திருப்போம். எப்படி வந்திருப்போம், ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார், அவர் மூலமாக நம்ம ட்ரேடுக்குள்ளே வந்திருப்போம். நம்ம ஒரு சின்ன லாஸ் பண்ணியிருப்போம், நிறைய கற்றுக்கணும்னு நினச்சி வந்திருப்போம். இல்லை உங்கள் நிறையா பணம் இருந்திருக்கும், நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டு ஒருத்தட்ட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு நடுவில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க தோணும். இதில் நீங்கள் இனிஷியலாக வந்தோடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் மந்த்லி கேண்டில் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இதனுடைய பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் டைமில் ஃபெயிலியரே இருக்காது. சரிங்களா? அப்போ நீங்கள் கற்றுக்கிறதுக்கும்
டைம் பிடிக்கும். ஒரு 3 to 6 மந்த்ஸ் டைம் பிடிக்கும்னு வைங்களேன். அதில் நீங்கள் நஷ்டப்படாமல் லாபம் மட்டுமே பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? நான் சொன்னல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகச்ச நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரெசிஸ்டனை நோக்கி போயிட்டே இருக்குது. பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 10வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கங்க. சரிங்களா? மார்க்கெட்டே ஒரு கனெக்டடான மார்க்கெட். நீங்கள் என்ன தான் ப்ரிடிக்ஷன், என்ன தான் நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணாலுமே ப்ரிடிக்ஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அந்த ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கும்போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். Nifty 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக இருந்தால் பை சைடும், Nifty 50 நெக்ஸ்ட் 50 நெகட்டிவில் இருந்தால் செல் சைடும் எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே நெஃப்டியை பார்த்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் உங்களை டிசைட் பண்ணும் நீங்கள் எந்த சைடு அன்னைக்கு ட்ரேட் எடுக்கணுங்கிறது. இது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.